தக்காளி செடிங்களுக்கெல்லாம் நம்ம முட்டைத்தோலை பொடி பண்ணி அதை எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் கொடுக்க போகிறோம். கால்சியம் சத்து தக்காளி செடிக்கு ரொம்ப அவசியம். அது முட்டைத்தோலில் தான் இருக்குது. அப்புறம் சாம்பல் கூட கொடுக்கலாம். சாம்பலும் பழைய சாம்பலாக இருக்கணும். புதுசாக இருந்துச்சுன்னா செடியெல்லாம் கருகி போயிடும். கொஞ்சம் கொஞ்சம் பழைய சாம்பல் கொஞ்சம் எடுத்து தண்ணியில் கலக்கியும் கொடுக்கலாம், இல்லை மண்ணில் கலந்தும் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது தான் அந்த பழங்கள்லாம் நல்லா அழுகாமல் அடியில் ஒரு மாதிரி அழுகுற மாதிரி இருக்கும். தக்காளி பழத்தில் அது இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம ஒரு சின்ன கதை கேட்போம். ஒரு பள்ளியில் 2 பசங்க படிக்கிறாங்க. ஒரு பள்ளியில் 2 பசங்க தான் படிக்கிறாங்கல்ல, 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தன் நல்லா சின்சியராக படிக்கிறவன், இன்னொருத்தன் ஒரே ஆட்டம், நல்லா டைமை ஜாலியாக கழிக்கிறவன். படிக்கணுன்ற எண்ணமே அவனுக்கு இருக்காது. அப்படி இருக்கும்போது இப்போ 2 பேருக்கும் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம். 2 பேரும் 10th வச்சுப்போமே. இப்போ எக்ஸாம் வைக்கிறாங்க. எக்ஸாம் எதுக்கு வைக்கிறாங்க? ஆசிரியர் சொல்லி கொடுக்குறதெல்லாம் நல்லா கவனிச்சிருக்காங்களா, புரிஞ்சிருக்கா அவங்களுக்கு, அவங்க எந்த அளவுக்கு அதை கேட்டிருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க மனசுல அதை பதிச்சிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எக்ஸாம் வைக்கிறாங்க. அவங்க தானே சொல்லி தராங்க. அப்ப எதுக்கு அவங்களே எக்ஸாம் வைக்கிறாங்க? அவங்க சொல்லி கொடுக்குறதுல மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படிலாம் இல்லை. பசங்க எந்த அளவுக்கு கவனிக்கிறாங்க. இப்போ நான் 10 பேர் இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எப்படி திறமை இருக்கும். அதை வெளிப்படுத்துறதுக்கு தான். ஒருத்தர் நல்லா படிச்சிருப்பான், நல்லா கவனிச்சிருப்பான், நல்ல திறமையானவனா இருப்பான். அவன் நல்லபடியாக எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுத்துருவான். ஒருத்தன் கவனிக்கிற மாதிரி தான் கவனிச்சிட்டு இருப்பான், ஆனால் மண்டியில் எதுவுமே ஏறி இருக்காது. இப்போ இவங்க 2 பேருக்கும் வித்தியாசம் தெரியுறதுக்காக தான் எக்ஸாம் வைக்கிறாங்க. இப்போ எக்ஸாம் வைக்கிறாங்களா, 2 பேரும் எக்ஸாம் எழுதுறாங்க. சின்சியராக படித்தவன் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணி கடன்னு எழுதிதான். படிக்காம அரட்டை அடிச்சுட்டு இருந்தான் பாருங்க, வெளியில விளையாடிட்டு இருந்தானே, அவன் திருன்னு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். என்ன பண்றது, அவனுக்கு தெரிஞ்சதை எழுதிட்டு பேப்பரை கொடுத்துட்டு வெளியில வந்துடும். சரி, இப்போ எக்ஸாம்லாம் முடிஞ்சு கரெக்ஷன்லாம் முடிஞ்சு இப்போ ரிசல்ட் வருது. ரிசல்ட் யாருக்கு நல்ல மார்க் கிடைக்கும்னு நினைச்சிருக்கீங்க? நல்லா படிச்சனுக்கு தானே. நல்லா படிச்சு எந்த ஒரு விளையாட்டுக்கும் போவாம அப்பா அம்மா சொல்றத கேட்டு, மிஸ் சொல்றத கேட்டு நல்லா படிச்சு ஏதாச்சும் என்டர்டெயின்மெண்ட்க்கு இடம் கொடுக்காம அவன் நல்லா சின்சியரா படிச்சவன் தான் இப்போ 100க்கு ஒரு 90 மார்க் எடுத்திருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இவன் இருக்கான் பாருங்க, எந்த நேரம் விளையாடினவன், அரட்டை அடிச்சுவன், அவன் என்ன படிச்சிருக்க மாட்டான், ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. அதனால அவன் என்ன பண்ணியிருப்பான், ஏதோ 1-2 போட்டு கிறுக்கி வச்சிருப்பான். அவனுக்கு 100க்கு ஒரு 20 மார்க் வச்சுக்கோங்க. இப்போ யாருக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அடுத்த இதுக்கு போறதுக்கு? நல்லா எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் இடம் கொடுக்காம சின்சியரா படிச்சு மிஸ் சொல்றதை கேட்டு, அப்பா அம்மா சொல்றதை கேட்டு ஒழுங்கா படிச்சான் பாருங்க, அவனுக்கு தான் நிறைய மார்க் கிடைக்கும். அடுத்த இதுக்கு போறதுக்கு அவனுக்கு தகுதி இருக்கு, அவனுக்கு தான் தகுதி இருக்கு. இப்போ பூமியிலேயும் அப்படிதாங்க. நம்ம இஷ்டம் போல வாழ்ந்தா ஜாலியா தான் இருக்கலாம், ஜாலியா என்ன வேணா அனுபவிக்கலாம். நம்மளுக்கு தகுதி இருக்கு, நம்மளுக்கு இது இருக்கு, உரிமை இருக்கு. ஜாலியா வாழ்க்கைய நம்ம ஓட்டுறதுக்கு எல்லா உரிமையும் நம்மளுக்கு இருக்கு. ஆனா மரணம்னு ஒரு பரீட்சை வரும். அந்த பரீட்சைக்கு பிறகு, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கைக்கு நம்ம தகுதி ஆகணும்னா, அந்த பரலோக வாழ்க்கை, அதுக்கு நம்ம தகுதி ஆகணும்னா இந்த பூமியில நம்ம எப்படி வாழறோம், எப்படி வாழ்ந்தோம்ன்ற ஒரு ரிசல்ட் இருக்கு. நம்ம
ஒழுங்கா, நேர்மையா, உண்மையா, எல்லா நல்ல குணங்களோடு வாழ்ந்தவங்களுக்கு தான் அந்த மரணம் என்ற பரீட்சை எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம ஆத்மா பரலோகத்துக்கு போமா நரகத்துக்கு போமான்றது நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில தான் இருக்கு. இஷ்டம் போல குடிச்சுக்கிட்டு சூதாடிக்கிட்டு இஷ்டத்துக்கு மனம் போன போக்குல நம்ம என்ன பண்ணலாம், இந்த உலகத்துல இருக்க வரைக்கும் ஜாலியா வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அனுபவிக்கிறவங்க மரணம் என்ற பரீட்சைக்கு பிறகு ஒரு ரிசல்ட் வரும் பாருங்க, அந்த ரிசல்ட்ல முட்டை மார்க் வாங்கி ரிஜெக்டட் லிஸ்ட்ல இருப்பாங்க. நல்ல வாழ்க்கை ஒரு எல்லாமே அனுபவிக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருந்தோம் இதெல்லாம் தப்பு, இதை செஞ்சா நம்மளுக்கு இந்த மாதிரி பின்னால நம்மளுக்கு எதிர்காலம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் புறக்கணித்துட்டு நல்லா ஆடம்பரமா வாழாம அப்படி ஒழுக்கமா பண்பா நல்ல ஒரு வாழ்க்கை வாழறவங்களுக்கு மரணம் என்ற பரீட்சைக்கு பிறகு நல்ல ரிசல்ட், அதாச்சும் பரலோகத்துக்கு அவங்க தகுதிப்படுறாங்க. இதுதாங்க இந்த பூமியில நம்ம வாழறோம். இது ஒரு ஸ்கூல் மாதிரி தான். இப்போ எல்லாருமே படிச்சுட்டு இருக்கோம், பிறக்கிறோம், வளர்கிறோம், ஒரு ஸ்டேஜ் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜா நம்ம வளர்ந்து நன்மை தீமையெல்லாம் அறிந்து இது தப்பு, இதை செஞ்சா தப்பு, இதை செஞ்சா ரைட்டுன்றதை கத்துக்கிட்டு நம்ம ஒன்னொன்னா என்ன பண்ணோம், அந்த எப்படி சொல்றதுன்னா தேவையில்லாத காரியங்கள்லாம் நம்ம விட்டு விலகிட்டே வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுவோம். ஒரு பாடமா படிச்சு மொத்த பாடத்தையும் படிச்சாதானே நல்ல மார்க் எடுக்க முடியும். அப்படிதான். அவ்வளவுதாங்க. இந்த உலகம் ஒரு பள்ளி மாதிரி தான். நம்ம இதுல நன்மை தீமையெல்லாம் அறிஞ்சு தீமையை விட்டு விலகி நன்மை செய்யணும். நல்லது கெட்டது எதுன்னு அறிஞ்சு கெட்டதை விட்டுட்டு நல்லதை பிடிச்சிக்கணும். இதுதான் நம்ம வாழ்க்கையோட முடிவு தான் மரணம். அந்த பரீட்சை எழுதுனதுக்கு பிறகு நிச்சயமா எல்லாருக்குமே ஒரு மறுவாழ்வு இருக்குது. மறுவாழ்வுனா நம்ம ஆத்மா இருக்குது. ஆத்மா பரலோகத்துக்கு போறதும் நரகத்துக்கு போறதும் நம்ம இந்த பூமியில வாழற வாழ்க்கைய வச்சுதான் இருக்கு. அதை குறித்து ஒரு வசனம் கூட இருக்கு, நான் இப்ப படிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்திற்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் கிரியைகளின்படியே நியாயத்திற்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இந்த ஜீவ புஸ்தகம் தாங்க நம்ம ஒவ்வொருவருடைய லைஃப் ஹிஸ்டரியும் வாட்ச் பண்ணப்பட்டு அந்த பரலோக ராஜ்யத்துக்கு யார் தகுதியானாங்களோ அவங்க பேரு அந்த ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கணும். அந்த புஸ்தகத்துல யார் பேர்லாம் இருக்கோ அவங்கதான் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியாகுறாங்க. யார் பேர்லாம் இல்லையோ அவங்கெல்லாம் அக்கினி கடலிலே தள்ளப்படுவாங்கன்னு வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. இதுதான் இந்த உலகத்தின் முடிவுக்கு பிறகு நடக்க போகுது. கடைசி காலம் இதுவே, கர்த்தர் இயேசு வரவே.
கடைசி காலம் இதுவே, கத்தரிசு வரவேன், ஜீவாதிபதி சுராஜன் சீக்கிரம் வருகின்ற நமக்காய். கடைசி காலம்